ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம சுடர், அதுக்கப்புறம் பாக்கியம், மயில் இவங்க 3 பேருமே இப்போது முத்துவேலோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம முத்துவேல் கிட்ட பாக்கியம் போயிட்டு, என்ன பெரிய சம்மந்தி நல்லா இருக்கேலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி முகத்தில் ஒரு கிளுகிளுப்பே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, அவர் முகம் எப்படி இருந்தால் என்ன, அதான் மாப்பிள்ளை சிரிச்ச முகமா ரொம்ப கலையாக அழகாக இருக்காரே, அவருக்கு சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் போல். சுடருக்கு வாக்கப்படுறவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக சுடரை பார்த்துக்கிட்டா அது மட்டும் போதாதா என்ன அப்படின்னலாம் மனசுக்குள்ளேயே அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, சம்மந்தி அம்மா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா, மாறி போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறியுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம சுடருக்கு, அதுக்கப்புறம் மயில், பாக்கி இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதாவது சுடரோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்ததுமே அப்படியே வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே மாளிகை மாதிரி இருக்குது. இம்புட்டு பெரிய வீடு, இம்புட்டு பெரிய வீட்டுக்கு நம்ம பிள்ளை மருமகளாக வரப்போகிறா, எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும். சுடரு ரொம்ப கொடுத்து வச்சவ தான், ராசியான பிள்ளை. அவள் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறத விட நம்மளையும் சந்தோஷமாக இருக்க விடுவா. ஏன்னா அவள் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரதுனால அவள் வசதியாக மாற போகிறா. அவளால் நம்மளும் கொஞ்சம் வசதியாக மாற போகிறோம். இவளை வச்சு நம்மளும் இந்த வீட்டிலேருந்து எக்கச்சக்கமான பணத்தை பிடுங்கணும் அப்படின்னலாம் மனசில் நினைக்கிறாங்க. ஸோ பாக்கியத்துக்குமே அதே தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. சுடருக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சோமோ, மனசில் தான் ஆசை மட்டும்தான் இருந்தது. என்ன வசதி இல்லை, வசதி இருந்திருந்தா சுடருக்கு எக்கச்சக்கமான நகைகளை போட்டிருக்கலாம். சரி, சுடரே பெரிய வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு வரா, அவள் மூலமாக நம்மளும் ஒரு 1 2 நகை செட்டுகளாக வாங்கிக்கலாம். அவள் கல்யாணத்துக்கெல்லாம் பெரிய கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் நகையை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பாக்கியமும் நம்ம மாணிக்கமும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் கொஞ்சம் வந்து பாயணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் சுடருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. தன்னோட அப்பா அம்மாவுக்கு அதாவது வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணாங்களோ, நம்ம சுடர் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு துளி கூட குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது. ஸோ அவங்க வீட்டை பார்க்கல, குமார் முகத்தை பார்க்கல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க. இங்கே மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, அம்மா எனக்கு என்னமோ இந்த நிச்சயம் நடக்கிறதுல உடன்பாடே இல்லைம்மா, சுடரோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி ஏன் இப்படி சொல்கிற, இங்கே பார்த்தியா வீடு எம்புட்டு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி, வீட்டில் உள்ள ஆளுகளும் நல்லவைக்கு தான், கண்டிப்பாக சுடர் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வா, அதை நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது சுடர்கிட்ட போயிட்டு மயில், சுடரு உனக்கு உண்மையாகவே இந்த நிச்சயத்தில் சம்மதமா, உண்மையாகவே நீ மனசார தான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் எதுவுமே பேசாமல் எதையோ பறிகூறுத மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணனுக்கு அதாவது குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி என்ன ஆதாரம் இருந்தால் நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னால யோசிக்கிறாங்க. ஸோ சுடரோட ஃப்ரெண்டெல்லாம் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ அது மூலமாக சுடர் வந்து ஏதாவது லவ் பண்ணியிருந்தா கூட அதை வச்சு நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், இல்லை வேறு ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னலாம். இங்கே சரவணன் வந்து சுடரோட கமிட்மெண்ட், அதாவது அவங்க யார் கூடலாம் பேசுகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில்கிட்ட நம்ம பாண்டியன் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த லஞ்சமாக வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செந்திலுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் செந்தில் லஞ்சம் வாங்கினதுக்கு காரணமே மீனாவோட அப்பா தான். ஸோ அவர் மட்டும் ஏற்றி விடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக செந்தில் இந்த லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது கதிர் இருந்துட்டு, என்னென்ன உன் முகமே வாடி போயிடுச்சு, எல்லோரும் முன்னாடியும் அப்பா உங்களை திட்டினது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், அதெல்லாம் இல்லை கதிர், நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு கூனி குறுக்கி நின்றுக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவர் நேர்மையாக இருந்தவரடா, அவர் கூடவே நம்ம இருந்திருக்கோம், நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அப்பா மளிகை கடை எம்பட்டு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒருத்தரையாவது ஒரு ரூபாவாவது ஏமாத்திருப்பாரா, ரொம்ப நேர்மையான மனுஷன். அவருக்கு நான் லஞ்சம் வாங்கணும்னு தெரிஞ்சதுமே அவரால் தாங்கிக்க முடியலடா.
எனக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா சொன்ன மாதிரி நான் வாங்கின லஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு செலவழிச்சே ஆகணும். ஆனால் பணமெல்லாம் எங்கண்ணா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாடா போகலாம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா இப்போது நம்ம மீனாவோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இங்கே செந்திலையும் கதையும் பார்த்ததுமே, வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீ காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மீனாவோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள உங்கள் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு, இல்லை மாமா உங்ககிட்ட ஒரு சில பணம் அது கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பணம் இப்போ தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக மாப்பிள்ள? நீங்கள் என்கிட்டயே இருக்கட்டும் தானே சொன்னீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் அமௌண்ட்டுமே சேரலல்ல. அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்ந்தா தானே நம்ம நம்ம நினச்ச மாதிரி லேண்டெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, லேண்டெல்லாம் வாங்குறதுக்காக இல்லை, அந்த பணம் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாப்பிள்ள திருதுப்புன்னு வந்து பணத்தை கேட்குறீங்க, கொடுக்க மாட்டேன்னெல்லாம் சொல்லலை, என்ன ரீசனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இது, உன் அப்பா ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், என் அப்பாவை முட்டாள் அது இதுன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என் அப்பா ரொம்ப ரொம்ப நேர்மையானவர், யாரையுமே இது வரைக்கும் அவர் ஏமாற்றி பொழைச்சது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை முட்டாள் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவப்படுறாங்க. உடனே இங்கே மீனாவோட அப்பா இருந்துட்டு, ஐயோ தம்பி, என்ன தம்பி, எதுக்காக இம்பிட்டு கோவப்படுறீங்க? நான் ஏதோ தெரியாமல் யதார்த்தமாக சொல்லிட்டேன். இந்த காலத்தில் இவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேர்மையான முறையில் நம்ம சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், அது நடக்காமல் கூட போகலாம். ஆனால் இப்படி சம்பாதிச்சாதான் சீக்கிரமாக லேண்டு, வீடு, வண்டி, காரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இப்படி லஞ்ச பணத்தில் வர காரு, பங்களா, வீடுன்னு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் நேர்மையாக உழைச்சி முன்னேறிக்கிறோம். தேவையில்லாமல் என் அண்ணனை ஏற்றி விடாதீங்க, தூண்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், கொஞ்ச நேரம் சுமார் மாமா, நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருங்க மாமா, எனக்கு லஞ்ச பணமே வேண்டாம், நான் நேர்மையாகவே சம்பாதிச்சுக்கிறேன். என் அப்பாவுக்கும் சரி எனக்குமே சரி இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதாவது லஞ்சமாக வந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம செந்தில் கேட்கல, பாண்டியன் சொன்னதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம செந்திலும் கதிரும் வந்துடுறாங்க. கதிர் இருந்துட்டு, ஏன்னா நீயா தான் லஞ்சம் வாங்கினியா இல்லை யாராவது உனக்கு பின்னாடி தூண்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கதிர் திருப்புன்னு இப்படி கேட்குற? இல்லைண்ணே, லஞ்சம் நீயா வாங்கின மாதிரி தெரியல, யாரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறத மாதிரி எனக்கு தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துடா, மீனாவோட அப்பா தான் சொன்னார், மற்றபடி அதுக்காக அவரை மாட்டி விடணும்லாம் இல்லை. ஆனால் லஞ்சம் வாங்குற ஐடியாலாம் எனக்கெல்லாம் துளி கூட இல்லைடா அப்படி சொல்லிட்டு. தெரியும்ண்ணா எனக்கு, ஏன்னா நீ அப்பா வளர்த்த வளர்ப்பு, கண்டிப்பாக நீ இப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டே. என்னென்னமோ சொல்லி ஆசையை தூண்டி விட்டு இவர் தான் உங்களை லஞ்சம் வாங்க வச்சுருக்காரு, இதிலேருந்தே எனக்கு நல்லா புரியுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, அதெல்லாம் எதுவும் பேசிக்காத, இது விஷயமா நீ யார்கிட்டையும் சொல்லாத, இந்த பணத்தை நாம் நல்லவங்களுக்கு இது கொடுக்கணும், அதாவது ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு, அடுத்த வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம இந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒருத்தவங்க காலில் அடிபட்டுட்டு அது ஒரு மாதிரி நடக்க முடியாமல் வராங்க. அதே சமயம் தார் ரோடு நிறைய அப்படியே அனல் அடிக்குது, நடக்கவே முடியல அந்த பெரியவரால். ஐயா காசு இருந்தால் கொடுங்க ஐயா, நான் செப்பல் தைச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே செப்பல் நீங்கள் புதுசாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், புதுசாக வாங்கி அந்த ஆள் போட்டுக்கிட்டு நடந்துட்டு போகிறத இங்கே நம்ம செந்தில் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுனதுனால நம்ம அதாவது செந்திலுக்குமே ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் படிப்புக்காக பண தேவைக்காக ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் நின்று ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாமே எழுத விடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அப்பாவும் இல்லை, அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபீஸ் கட்ட முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறதுனால அந்த என்ன விஷயம் என்ன ஏதுன்னு நம்ம செந்தில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே ஹெல்ப். இப்போது நம்ம செந்தில் வந்து லஞ்சமாக வாங்கின ஒட்டுமொத்த பணத்தையுமே எல்லாருக்குமே செலவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரூபா கூட அவர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியிலே நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் என்னன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை நிறுத்திட்டு, ஆனால் ஏன்னா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா அப்பாவோட மானத்தவே நான் வாங்கிட்டேன்ல, அப்பா நமக்கு எம்புட்டெல்லாம் நல்லது சொல்லி வளர்த்தாரு, நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, அவர் எம்புட்டு கஷ்டத்தில் இருந்தப்பவும் ஒருத்தவங்களை ஏமாத்தலை,
அப்படி இருக்கிறப்போ நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விடு, நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், அதுக்காக அதுவே நினச்சி அழுதுகிட்டு இருப்பியா? அதான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணிட்டோம்ல, நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம செந்தில் ஓடி வந்து பாண்டியனோட காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கவும் கோமதி இருந்துட்டு, டேய் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை நான் கனவுல கூட பண்ண மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடவுள் நமக்கு 3 வேளையும் சாப்பாட்டை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அதை எல்லாமே ரசித்து நான் வாழ்கிறத விட இப்படி லஞ்சம் வாங்கி நிறைய சொத்து பத்து சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினச்சது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுப்பா. இனிமேல் என் குடும்பம் அழகான குடும்பத்தை கூட, அது மட்டும் இல்லாமல் என் அம்மா என் அப்பா தங்கச்சி பொண்டாட்டி ஒரு நல்ல வேலைன்னு இப்படி நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி நேர்மையாக நான் உழைச்சி சாப்பிடுவேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செந்தில் எனக்கு இப்போ தான்டா சந்தோஷமாக இருக்குது. லஞ்சன்றது மற்றவங்களோட வாயை வயிற்று அடித்து நம்ம சம்பாதிச்சுக்கிறது, அவங்க வயிற்றெரிச்சல் நம்மளை சும்மா விடாது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ அது தப்புன்னு சொல்லிட்டு நீ உண்மையாகவே மனசார திருந்திட்ட உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் நம்ம சுடரை அப்படியே ஒரு வெச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது. இப்போது இங்கே நம்ம குமாருக்கு சுடர் கூட தனியாக பேசணுன்னு ஆசையாக இருக்குது. உடனே இங்கே சக்திவேல் கிட்டே போயிட்டு, அப்பா நான் சுடர் கூட தனியாக பேசணும்ப்பா. டேய் இந்த டைமில் என்ன எதுக்காகடா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்பா, எனக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அந்த பிள்ளை கூட நான் தனியாக ஒரு கொஞ்ச நேரம் பேசுகிறேனே. டேய் உன் குறை வேலையெல்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருக்காத. ஏன்னா ஏதாவது ஒரு வம்பு பண்ணிட்ட அப்படின்னா இந்த கல்யாணமும் நின்று போச்சு அப்படின்னா ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காதுடா, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, நான் எதுக்காக தப்பு தாண்டா செய்ய போகிறேன், சும்மா 2 வார்த்தை பேசிக்கிறேனே, என்னை சுடருக்கு பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் சும்மா 2 வார்த்தை மனசு விட்டு நாங்கள் பேசிக்கிறோம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா 2 வார்த்தை தான், ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், சரியா? நான் சம்மந்தி அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சக்திவேல் இங்கே பாக்கியம் கிட்ட வந்து, சம்மந்தியம்மா அது வந்து என்ன சம்மந்தி, ஏன் இம்புட்டு தயக்கம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சம்மந்தி அப்படி சொல்லிட்டு. இல்லை சம்மந்தியம்மா, குமார் பொண்ணு சுடர் கூட பேசணும்னு நினைக்கிறான், ஒரு 10 நிமிஷம் தான் பேசிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அட என்ன சம்மந்தியா இதுக்கு போய் பர்மிஷனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே, இன்றைக்கி நிச்சயம் முடிய போகுது, இன்னும் 2-3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க இப்போ பேசிக்கிறதுல ஒரு தப்புமே இல்லையே. ஏன்னா நம்ம அந்த காலத்துலையா இருக்கோம், அந்த காலத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் முகத்தை கூட பார்க்காம கூட கல்யாணம் பண்ணி வச்சது காலம் போய் இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி டேட்டிங்கு மீட்டிங்குன்னு அது இதுன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிச்சி போனால் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறீங்க. அட சம்மந்தியா பேசிட்டோம் சம்மந்தியா, அவங்க 10 நிமிஷம் இல்லை 10 மணி நேரம் கூட பேசிட்டோம், யார் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்திவேலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம குமாரும் நம்ம சுடரும் 2 பேருமா தனியாக ரூமுக்கு போகிறாங்க. சுடர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக கீழேயே தலையை போட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கவும், நம்ம இது குமார் இருந்துட்டு, சுடர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. என்னங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என்னை பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கும் எதுவும் பதில் கிடையாது. அழுகுறாங்க பயங்கரமாக. குமாருக்கு ஒரே பதட்டமாகிடுது. என்னங்க நீங்கள் எதுக்காக அழுகுறீங்க, என் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை இந்த நிச்சயத்தில் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே குமார் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரை டச் பண்ணி, என்ன சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் அப்படியே பயங்கரமாக அப்படியே வீடியோ அதிர்ற மாதிரி. நம்ம குமாருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பதறிடுது நெஞ்சு. என்னங்க என்னங்க ஏங்க இப்படி சத்தமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, அதுக்கப்புறம் வெளியில் கேட்டுச்சு அப்படின்னா ஏதாவது சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே ஓடி வந்துட போகிறாங்க, ஏங்க இப்படி பத்திரகாளி மாதிரி சந்திரமுகி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கும் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை.
ஆனால் என் அப்பாக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். அவங்க 2 பேருமே செத்து போயிடுவேன் இந்த கல்யாணம் நடக்கலான்னு தான் சொன்னாங்க. அவங்க இல்லாமல் நான் மட்டும் இந்த உலகத்தில் எப்படிங்க நல்லா இருந்துட முடியும்? அவங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு பையனை எவ்வளவாவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? உங்களை மாதிரி ஒரு கேடுகெட்ட பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து போல. இங்கே பாருங்க, உங்களை எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை. உங்களை பார்த்தாவே எரிச்சலாக தாங்க வருதுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே முகத்தில் அடித்த மாதிரி நம்ம சுடர் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க. குமாருக்கு பயங்கர ஷாக்கிங். என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? உங்களோட விருப்பத்தோடு தானே இது நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏங்க எனக்கு என்னங்க குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்லை எனக்கு சொத்து பத்து தான் இல்லையா? எல்லாமே இருக்குங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? எல்லாம் இருக்குது. நல்ல குணம் இருக்கா? நல்ல பண்பாடு இருக்கா? ஒரு பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினப்பு இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. இப்படி எதுவுமே இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எனக்கு பெருசெல்லாம் தெரியாதுங்க. நான் என்ன மற்றவங்க மாதிரி பணத்தை பார்த்தா வாயை பொழக்கிற ஆளை நினச்சிக்கிட்டீங்களா? பணம் காசு இல்லைனாலும் உண்மையான பாசமும் அன்பும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் எப்படி கஷ்டப்பட போகிறேனோன்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு இப்போவே அப்படியே நெஞ்செல்லாம் பதறிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்டயே நான் தனியாக பேசணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கரெக்டான டைமில் நீங்களும் தனியாக பேசணும்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. நான் என் அம்மா அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்காது. அதாவது என் அப்பா அம்மா மூச்சே விட்டுருவாங்க. அதனால தான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் பொண்ணே கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் உங்கள் குடும்பத்துலலாம் என் அப்பா பொண்ணு பார்த்துருக்காங்க. என்ன ரொம்ப கேவலமாக எங்கள் குடும்பம்லாம் சொல்கிறீங்க? என்ன பணம் இல்லைன்னா ரொம்ப கேவலமாக உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு உடனே குமார் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள்லாம் பொண்ணு எடுக்கிறோம் அப்படின்னாவே நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள்லாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இம்புட்டு பெரிய வீட்டில் நீங்கள் மருமகளாக போவீங்கன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்த்தீங்களா என்ன? இல்லைல்ல. இம்புட்டு பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாமல் நீங்கள் என்னடானா இப்படி அழட்டுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்யாணத்தையோ இந்த நிச்சயத்தையோ என்னால் நிறுத்தவே முடியாது. இங்கே கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்லவும் சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா அப்பா, ஐயோ என்னை இன்னும் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதே சமயம் இந்த ப்ளவுஸு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிழிச்சு விட்டுக்கிறாங்க. குமாருக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுடர் கத்துறாங்க. குமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ ரூம்குள்ளே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சொந்த பந்தம் சக்திவேல் முத்துவேல் மாறி இவங்க எல்லாருமே இங்கே அதாவது வந்து ரூம் ஆண்ட வந்து கதவை தட்டுறாங்க. குமாரே குமாரே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கரகரப்பான ஒரு குரலில் கூப்பிடவும் இங்கே குமார் அப்படியே பதறி போயிருக்காங்க. அப்படி தான் முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கு. ஐயோ எல்லாருமே வந்துட்டாக போலையே, நம்ம அவமானப்பட்டு நிற்க போகிறோம். இந்த பொண்ணு என்ன பிளானில் இருக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நம்ம குமார் வந்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க. ஸோ சுடர் ஓடி போயிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்கியத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுடர் என்னடி ஆச்சு? ஏன்டி உன் ப்ளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா இந்த ஆள் தனியாக என் கூட பேசணும்னு சொன்னாங்க. ஏன் உங்கள் பர்மிஷனோடு நாங்கள் 2 பேரும் இங்கே உள்ளே வந்தோம். வந்த இடத்துல என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு எம்புட்டோ சொல்லியுமே என் ப்ளவுஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆளவா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் செத்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை சீன் கிரியேட் பண்ணுறாங்க நம்ம சுடர். ஸோ நம்ம பாக்கியமே ஒரு நிமிஷம் நம்பிடுறாங்க. ஐயோ சுடர் என்னங்க இது? சக்திவேல் கிட்ட சம்மந்தியா, என்ன சம்மந்தியா, உங்கள் பையன் ஏதோ 10 நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குணத்தோடு தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பி அனுப்பி வச்சோம். கல்யாணம் நடக்கலை, இன்னும் நிச்சயம் நடக்கலை, அதுக்குள்ளே உங்கள் பையனுக்கு இம்புட்டு அவசரமா? சீச்சி, நான் கூட நீங்கள் ரொம்ப நல்ல கௌரவமான குடும்பம்னு நினச்சேன். ஆனால் இப்படி கேடு கெட்டவராக இருக்காரு உங்கள் பையன். இங்கே பாருங்கள், இந்த புத்தியெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. சக்திவேலுக்கு பயங்கர அவமானமாக இருக்குது. வந்திருக்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவேலுக்கு பயங்கர அவமானமாக இருக்குது.
உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "சக்தி என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்குறாங்க. நம்ம அப்பத்தா மாறி வடிவு எல்லாமே, "ச்சே கருமம் என்ன இது? எதுக்காக இவன் இப்படி மோசமாக நடந்துக்கிறான்னு தெரியலையே ச்சே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க குமாருக்கு ஒன்றுமே புரியல. அதாவது எல்லா டைமும் நம்ம குமார் வந்து தப்பு பண்ணிட்டு தில்லா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தப்பே பண்ணாமல் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அவமானப்பட்டுக்கிட்டு. உடனே முத்துவேல் எங்கள் குமார்கிட்ட வந்து பலார் பலார் 4 அரை 2 கணத்துலையும் விடுறாங்க. "பெரியப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "சி உன் வாயாலேருந்து என்னை பெரியப்பான்னு கூப்பிடாத, அவமானமாக இருக்குடா. உன்னெல்லாம் எதுக்கு தான் சக்திவேல் பெத்தான்னு தெரியல. உன்னால் இந்த குடும்பம் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்குது. உன் புத்தியை நீ மாற்றிக்கவே மாட்டியா? அதான் கல்யாணம் நடக்க போகுதில்ல, எதுக்காக இப்படி அவசரப்படுற? சீ 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 அப்படியே அசிங்கமாக இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, "பெரியப்பா என் மேலே எந்த தப்பும் இல்லை பெரியப்பா. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம். சீ வாய மூடு. ஏதாவது பேசுனேன் அப்படியே கத்தி எடுத்துன்னு வந்து வயிற்றுலேயே சொருகிடுவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "ஷூ கடவுளே தலை எழுத்துடா. டே குமார் என்னடா மதிக்கட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏதோ 5 நிமிஷம் பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் பர்மிஷன் வாங்கி அந்த பொண்ணை உங்க கூட நம்பி அனுப்பி வச்சேன். ஆனால் இப்படி வந்துக்கிற சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டியேடா. ஐயோ கடவுளே. ஏண்டா உனக்கு இப்போ கல்யாணம் நடந்த பாடுதான்" அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு எங்கள் பாக்கியம் கிட்ட வந்து, "அம்மா இப்படி ஒரு பையனை தான் சுடருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். வேண்டாம்மா இப்படி ஒரு கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் என் பேச்சு நீ கொஞ்சமாவது கேட்டியா? ஏம்மா இப்படி இருக்க? ஐயோ ராமா இங்கே பாரு சுடர், அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னை மட்டும் இல்லை எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் இந்த ஆள் இப்படி தான் தப்பாக நடந்துப்பான். இப்படிப்பட்ட ஒரு புருஷனை நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தலையில் கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா? வேண்டா சுடர். அப்பா அம்மாவுக்காக நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என் வாழ்க்கை தான் கெட்டு குடிச்சவரா ஆகிப்போயிருக்கு. தயவு செஞ்சு உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்காத சுடர். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. குமார் இருந்துட்டு, "ஏங்க நான் சொல்கிறத யாராவது ஒரு நிமிஷம் கேளுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே குமார் சொல்கிறத கேட்குற ஐடியாவிலும் இல்லை. அதே சமயம் அவரை பேசவே யாருமே விடலை. ஸோ இப்போது சுடர் இருந்துட்டு பாக்கியங்கிட்ட, "அம்மா நீ என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணதுனால தான் இந்த பொறுக்கி நாயை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இவன் நிச்சயம் கூட முடியல என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைம்மா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே இம்புட்டு பெரிய வீட்டுக்கு மருமகளாக என்னை அனுப்பணும்னு நினச்சிங்க. ஆனால் இம்புட்டு பெரிய வீடு இருந்தாலும், நிறைய சொத்து பத்து இருந்தாலும், நிறைய பணம் இருந்தாலும் என் மனசுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படின்னா எப்படிம்மா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும்? எதுவாக இருந்தாலும் யோசித்து நீயே ஒரு நல்ல முடிவெடுமா. இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, அதுவும் இவனுக்கு புருஷன் பொண்டாட்டியாக வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே சக்திவேல் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படியும் கல்யாணம் ஆக போகிறவங்க தானே. விடுங்க சம்மந்தியம்மா, இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. வாங்க நம்ம நிச்சயத்துக்கு டைம் ஆகிடுச்சு, நிச்சயம் பண்ண ஆரம்பிப்போம்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, "என்ன சம்மந்தியா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் பையன் என் பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. நான் கூட பெரிய இடம் பெரிய வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா, ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னாலாம் நான் நினச்சேன். ஆனால் என் பொண்ணோட சந்தோஷத்தை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. பணத்தை பாருங்கள், வீட்டை பாருங்கள், அவங்க ஆளுங்களை பாருங்கள். ச்சே, இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சுடரு நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க மாட்டேன். உன்னோடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சுடரு" அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் நம்ம சுடருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனேங்க நம்ம சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஐயோ சம்மந்தியம்மா, இப்படி மட்டும் ஒரு முடிவு எடுத்துடாதீங்கம்மா, நான் சொல்கிறத கேளுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கய்யா, கண்டிப்பாக இந்த நிச்சயம் நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே நம்ம சுடருக்கும் சரி மயிலுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்த சொந்தக்காரங்க முன்னாடி சக்திவேல், முத்துவேல், அதுக்கப்புறம் நம்ம
மாறி, வடிவுன்னு இவங்க ஒட்டுமொத்த பேருமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. "இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீங்கலாம் நாண்டுக்கிட்டு சாகலாம்." அப்படின்ற மாதிரி ஒரு சில சொந்தக்காரங்களும் சொல்றாங்க. ரொம்பவே அவமானமா இருக்கு. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நம்ம சக்திவேல் ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்த நடக்க வைப்பாங்களா? இல்ல நம்ம பாக்கியம் கட் அண்ட் ரைட்டா, "இல்ல இந்த நிச்சயம் நடக்கவே நடக்காது. என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம்னு" சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு அவங்க சுடர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்களா? என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.